கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த கட்டளைகளும் நீதி நியாயங்களும். எசேக்கியல் 18 அதிகாரம் 17 சிறுமையானவனுக்கு நோவு உண்டாக்காதபடி தன் கையை விலக்கி வட்டியும் பொலிசையும் வாங்காமல் இருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளில் நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சிறுமைப்பட்டவர்களை ஒடுக்குவது பாவம் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அவர்களை ஒடுக்கி அவர்களிடத்திலிருந்து பொருளை அபகரிப்பது தேவனுக்கு விரோதமான செயலாகும். ஏழ்மையினாலும் வறுமையினாலும் கஷ்டப்படுகிறவர்களை மேலும் ஒடுக்கும்படியாக அவர்களிடத்திலிருந்து வட்டி வாங்குவதோ அல்லது அது போன்ற வேறே செயலில் ஈடுபடுவதோ தேவனுக்கு விரோதமான காரியம். நாம் அப்படி செய்யாமல் நம்முடைய கைகளை அப்படிப்பட்ட தீமைக்கு விலக்கி கர்த்தருக்கு பயந்து அவருடைய நியாயத்தின்படி வாழ்ந்து அவருடைய நீதியை கை கொண்டு அதிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய தலைமேல் இருக்கிற சாபங்களுக்கு நம்மை கர்த்தர் விலக்கி நம்மை வாழ வைக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் சரி கட்டுவேன் என்று சொன்ன தேவனே, பிள்ளைகள் மனம் திரும்பி கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் உத்தமமாய் வாழும் பொழுது அவர்களுடைய தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்கள் சாகாமல் அவர்களை பிழைக்க வைப்பேன் என்று வாக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் கொடுத்த இந்த கட்டளையை நாம் கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய தலைமுறையின் சாபங்களுக்கு நம்மை தப்புவித்து நம்மை வாழ வைப்பார்.